பக்தர்களின் பாரத்தை சுமக்கும் இந்த காவடியின் ஆரம்பம் ஒரு பயங்கரமான மோதலா? கைலாயத்திலிருந்து 2 சக்தி வாய்ந்த மலைகள் அகத்தியரின் கட்டளையால் தன் தோள்களில் சுமக்கத் துணிந்தான் இடும்பன். நெடிய பயணத்திற்குப் பிறகு பழனியில் இளைப்பாறினான். ஆனால் மீண்டும் அந்த மலையை அவனால் தூக்க முடியவில்லை. அதன் மீது ஒரு மர்மமான சக்தி அமர்ந்திருந்தது. மலை மீது அமர்ந்திருந்தது ஒரு சிறுவன். ஆனால் அந்த சிறுவனின் சக்தி இடும்பனின் பலத்தை விட பன்மடங்கு அதிகமாக இருந்தது. இருவருக்கும் இடையே ஒரு பெரும் போர் மூண்டது. அந்த சிறுவன் வேறு யாருமில்லை, முருகப்பெருமானே. தன் தவறை உணர்ந்த இடும்பன் முருகனின் கால்களில் சரணடைந்தான். அப்போது இடும்பன் கேட்ட அந்த ஒரு வரம்தான் இன்று நாம் காணும் காவடிக்கு காரணம். நான் சுமையை சுமந்தது போல உன் பக்தர்களின் சுமையையும் நீ தாங்க வேண்டும் என்றான்.